ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் கேக் தான் எனக்கு ஆர்டர் வந்திருந்தது. அவங்க 1/2 கேஜி தான் கேட்டாங்க. பட் ஆனா இது எனக்கு அவங்க குடுக்குற 2ண்டு இல்ல 3 ஆர்டர் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாவே போட்டு அவங்களுக்கு புடிச்ச மாரியே செஞ்சு குடுத்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இது அவங்க கேட்ட டிசைன் தான். அவங்க கேட்ட மாரியே நான் பண்ணி குடுத்தேன். டேஸ்ட்டா இருக்கு. பசங்களும் நல்லா தெகட்டல. நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இதுக்கு கொஞ்சமா தான் எல்லாமே எடுத்து செஞ்சேன். அதாவது 2 முட்டை, 1 கப்பு சுகரு, 2 கப்பு மைதான்னு போட்டு தான் செஞ்சேன். நல்லா அழகா பஃபியா வந்தது இது. இது நார்மலா எலக்ட்ரிக் பீட்டர்ல போட்டு நம்ம முட்டையும் சர்க்கரையும் அடிக்கலாம். பட் ஆனால் எனக்கு இந்த விஸ்கில் அடித்தே பழக்கமாயிடுச்சு. ஏன்னா நம்ம எக் ஆம்லேட்லாம் வீட்டில் செய்யும்போது இதில் தானே அடிப்போம். அப்போ நல்லா எக்கு பஃபியாக வரும்ல, அதனால் இதிலேயே அடிச்சிட்டேன், கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு. அப்புறமா நான் மைதாவெலாம் போட்டு, அதாவது அந்த மாவு பொருள்லாம் போட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சலிச்சிட்டு அதையும் கிண்டிட்டேன். கொஞ்சமாக கலரும் போட்டோம். ஏன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இல்லையா, அதனால் கொஞ்சம் கலர் இருக்கணும்னு பிங்க் கலரையும் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். இடையில இடையில கொஞ்சமாக பாலும் ஊற்றி நல்லா நான் கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு 1 கிலோ கேக் செய்கிற ட்ரேயில் ஊற்றி நல்லா டேப் பண்ணி நம்ம மைக்ரோவனில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் ப்ளே ஆகுது. நான் ஆனால் வீடியோக்கு முன்னாடியே பேசிகிட்டு இருக்கேன்றதால பொறுமையாக இருக்குது. இது வந்து என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுறேன். ஓன் இன்ட்ரெஸ்ட்னால் நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஸோ காலையில் 10 o'clock டைம்னால் நான் மார்னிங்கே எழுந்துச்சி அது ஒரு டைம் பேக் பண்ணிவிட்டு ஒரு க்ரம் கோட் கொடுத்துட்டு, அப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து மெயின் கோட் கொடுத்துட்டு, ஈவினிங் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் டெலிவரி பண்ணுறது தான். ஸோ இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலை செய்கிறேன் இல்லையா, அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டினியூஸாக டக்குன்னு ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் காட் ஏதோ நம்ம ஒரு வழியில் கொண்டு போயிட்டுருக்காரு போல் அப்படின்ட்டு நானே என்ன பண்ணேன், இப்போ எல்லோரும் சஜஷன் சொன்னாங்க, நல்லாயிருக்கு உங்கள் கேக்லாம், ப்ரொமோஷன் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு தான் அதுக்கு ஸ்டிக்கர்லாம் ரெடி பண்ணேன். ப்ரொமோஷன் ஏன்னா இப்போ ஆஃபர்லாம் போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட் டைம் நம்ம ரெடி பண்ணோன்றதால அம்மா கையாலே அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ஒட்டி விட்டு அதெல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் ஒரு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, கடையிலலாம் வந்து ரொம்ப பஃபியாக வரும். ஆனால் அது வந்து ஹெல்த்தியான்னு தெரியாது. பட் ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு இல்லைனாலும் இது ரொம்ப ஹெல்த்தி இல்லையா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்களாம் சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியாக கொடுக்கணும், நம்ம ஒரு பிஸ்னஸாக அதை பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே தெரியுது இல்லையா. ஸோ நீங்களும் இதே மாதிரி எல்லாமே ஒரு ஓன் முயற்சி, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வருதா, காட் உங்கள் கூட இருக்காருன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இது விட்டு, அதாவது ஸ்ட்ராபெரி க்ரஷ் போட்டிருக்கேன். இது கஸ்டமர் கேட்ட மாடல். அவங்க ஒரு ஃபோட்டோ மாதிரி அனுப்பியிருந்தாங்க. அதை நானாக ஒன்றா ரெடி பண்ணி அனுப்பிச்சேன். அவங்க லாஸ்ட்டாக வீடியோ கூட அனுப்பியிருப்பாங்க பாருங்களேன். சின்ன பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. அவரும் கஸ்டமரும் ஃபீட்பேக் பின்னாலே சொல்லுவார், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. அந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பாருங்கள். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் முழு முயற்சியோட கடவுளோட துணை இருந்துச்சுன்னா நம்ம எதில் வேணால் சக்ஸஸ் பண்ணலாம். இது எங்கள் அம்மா கையால் ஃபஸ்ட் டைம் ஒட்டுனது. எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷம். ஃபெரோஸ் ஃப்ரெஷ் கேக்குன்னு இப்போ ஒரு 1 கேஜி கேக்கே ஆஃபர்லாம் போட்டிருக்கோம். டீட்டெயில்ஸ் வேணும். இது அவங்க கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக். சூப்பராக இது. அது லைனாக அப்படியே ஸ்டார் அப்படியே வச்சு நல்லா பண்ணிடுறாங்க. இந்த ரோஸ் எல்லாமே அக்காவே சாப்பிட்டோம். நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்த்டே பேபி அவங்க ரொம்ப சூப்பராக.